எடு இட்லி பாத்திரம் எடு. வெயிங்க. இட்லி பாத்திரம் மூடி எடு. மூடி இருக்கு எடு. அதை எடு. కుట్టి வை. లోగడ తట్టు ఉంది ఎత్తు. లోగడ తట్టు ఉంది ఎత్తు. ఇడ్లీ తట్టు కెడపారు. இங்க வை. ஒரு தட்டு. இன்னொரு குட்டி தட்டு இருக்கும் பாரு. எடு. இன்னொரு இட்லி தட்டு இருக்கு பாரு. கால் கீழே இருக்கணும். மூஸ் பெட்ட. ஓகே. எடு இட்லி பாத்திரம் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. தண்ணி பிடிக்கணும். என்ன பண்ணணும்? இட்லி ஊற்றணும்னா கீழே அடியில் கொஞ்சமாக தண்ணி வைக்கணும் இல்லையா? அப்போ தான் வந்து வேகும். ஆவியில் தானே வேகும் அது. எஸ், கொஞ்சமாக கீழே தண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸ்விட்ச் ஆன் செய். ஹையில் పెట్టు. ஹையில் పెట్టు. தண்ணி நல்லா கொதிக்கணும். மூடி வச்சுடு. ஓகேவா? இட்லி தட்டு எடுத்து. இட்ஸ் ட்ரை. ஓகே. இங்கே பாரு, இட்லி தட்டு வந்து ட்ரையாக இருக்குது. சிக்கு தண்ணி தான் தொடச்சிட்டு எண்ணெய் தடவணும். ஓகேவா? எண்ணெய் தடவணும். எண்ணெய் தான் தடவணும். ஆமாம். இந்தா எடு. குழியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்று. அடுத்த குழியில் ஊற்று. அதையே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடு. கையில் ஸ்ப்ரெட் பண்ணி விடு. ஃபுல்லாக அந்த குழி ஃபுல்லாக. அந்த குழி ஃபுல்லாக. இங்கே இந்த எண்ணெய் எடு. நல்லா எடுத்து 4 விரல்ல தேய். 4 விரல் எடு. சிக்கு 4 விரல்ல தேய். இங்க இங்க பாரு பாரு. Clear my way. சுத்தமாக எடு. எல்லாம் குளிர் நல்லா அந்த குழி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணு. இல்லைன்னா ஒட்டிக்கும் மாவு. எல்லா குழிலையும். நடுக்குழி. நடுக்குழி இது இங்கே வச்சிரு. ஓகே. சூப்பராக எண்ணெயை தடவியாச்சு. ஓகேவா? இது வந்து எண்ணெய் தடவி துணி போட்டும் நம்ம ஊற்றலாம். பட் எண்ணெய் தடவி ஊற்றினா ஈஸியாக நம்ம கழுவிக்கலாம். அதை எடுத்தாங்க வை. மூஸ் பெட்டு. மூடி எடுத்து மூடி வை. ஓப்பன் பண்ணு. மேலே தூக்கு. சிக்கு ஃப்ரெஷ்ஷான கம்பு மாவு. ஓகே. இது உப்பு போட்டுக்கலாம். கலக்கணும் முதல்ல மாவு. உப்பு எடு சிக்கு. உப்பு போடு.
கரண்டி வை. உப்பு எடுத்து போடு. உப்பா இவ்வளோ மாவுக்கு வந்து எவ்வளோ உப்பு போடணும்னு சொல்லலாம். சொல்கிறேன் கேளு, சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. இவ்வளோ மாவுக்கு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போடணும். 3/4 ஸ்பூன் உப்பு போடு. இவ்வளோ உப்பு போடு. ஸ்ப்ரெட் பண்ண போதும். நல்லா உள்ள தள்ளுவி பாரு. கொஞ்சம் அந்த மாதிரி ஆக்கிட்டல சிக்கோ இங்க பாரு. இவ்வளவு மாவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ண. உப்பு வந்து எப்பயுமே கம்மியாக தான் போடணும். சரியா? இவ்வளோ மாவுக்கு கொஞ்சமாக தான் போடணும் உப்பு. நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இங்கே பாரு, தண்ணி நல்லா என்ன பண்ணுது? தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி தண்ணி கொதிச்சக்கப்புறம் தான் இட்லியை வேக வைக்கணும். இங்கே பாரு, தண்ணி நல்லா இப்படி கொதிச்சக்கப்புறம் தான் இட்லியை வேக வைக்கணும். கொதிச்சிச்சுல, மீடியமில் வை. சரி, ஓகே ஓகே, லோலியே வச்சிரு. ఉప్పు మూసిపెట్టు. మూసిపెట్టు ఉప్పుని. ఏం చేసావు? లోన విడి. లోన పోనప్పనియా? మూసిపెట్టు. ఎతికిండ్రా. కొన చింది పెట్టు. భద్రం. కన్నాడి బాటిల్ భద్రం. కన్నాడి బాటిల్ you need glass, you need to handle with care. Aditi బాగా మిక్స్ చేసు. మిక్స్ అయ్యి ఉప్పుని బాగా. చిక్కు బాగా మిక్స్ అయ్యి. நல்லா கெட்டியாக பிடிச்சு மிக்ஸ் பண்ண. கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை பொடி போட்டுமா? முருங்கைக்கீரை பொடி கொஞ்சோண்டு போடுறேன். போடாத எதுவும் போடாத. இது எடு, கொஞ்சமா எடு. ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் பவுடர் கொஞ்சமா போடணும். போடு. இனி கொஞ்சம் போடு. ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் பவுடர். போதும் போதும், முடி வச்சிரு. முருங்கைக்கீரை பொடி. ஓகேவா? இது வந்து தோசை மாவு, இட்லி மாவில் தோசை மாவில் கலக்கிட்டோன்னா ரொம்ப சத்துள்ளது. இட்ஸ் ரிச் இன் அயர்ன். ஃப்ரிட்ஜில் வச்சிரு. கீழே பத்திரம். மிக்ஸ் చేసో. எப்பவுமே தோசை மாவு, இட்லி தோசை மாவுல கொஞ்சம் முருங்கைக்கீரை பொடி இருக்கு இல்லையா? ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் பவுடர். ஓகேவா? அது மிக்ஸ் பண்ணால் ரொம்ப வந்து ஹெல்தி. ஓகே, బాగా మిక్స్ అయిపోలే. வேற ஃபுட்டு கிடையாது. బాగా మిక్స్ అయ్యి చిక్కును. బాగా మిక్స్ అయ్యి లోపల ఉడిసి మిక్స్ అయ్యి மெஸ்ஸ மிக்ஸ் ஆகி. அப்போ தான் உப்பு, மாவு, ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணிட்டியா? ஆமாம். ஓகே, கூட பாரு. இப்படி மிக்ஸ் பண்ணணும் சிக்கன் நல்லா. இந்த சைட்லலாம் பாருங்க, பாரு, எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா வந்துட்டு பாரு. இட்லிக்கு வந்து மாவு இந்த அளவு கெட்டியாக இருந்தால் தான் இட்லி ஊற்ற முடியும். தண்ணி மாதிரி இருந்தால் இட்லி ஊற்ற முடியாது. தண்ணி மாதிரி இருந்தால் தோசை தான் ஊற்ற முடியும். இட்லிக்கு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இட்லிக்கு வந்து கெட்டியாக இருக்கணும், தோசைக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, இது ஓப்பன் பண்ணு. வை வை வை, கீழே வை.
கவனிக்கணும் எதையுமே. இது நான் எடுத்து வைக்கிறேன். தண்ணி கொதிக்குது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கேமரா எப்படி சாப்பிட்டேன் நான். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. இது பண்ணிட்டு ஊத்து. இதுக்குள்ளே கொட்டியாச்சு பாரு. போதும். மாவு கொட்டாம ஊற்றணும். இரு ஓகே. வெயிட் பண்ணு. இப்படி பண்ணு, இல்லாட்டி மாவு கொட்டுதில்ல. குழியில் ஊற்றணும். வெரி குட். பண்ணு. குழிக்குள்ளே மட்டும் ஊற்று, வெளியெல்லாம் ஊற்றாத. அவ்வளோதான். ஊற்றி வச்சிட்டோன்னா சூப்பராக இட்லி வெந்துடும் 10 நிமிஷத்தில். அவ்வளோதான். இருக்கிறத போட்டுரு. ஓகே, ஃப்ளஃபியான இட்லி 10 நிமிஷத்தில் ரெடி. அவ்வளோதான். என்ன பண்ணணும்? 7ல் పెట్టు. ஃப்ளேம் வச்சாதான் இட்லி வேகும். 7 ஓகேவா? 10 நிமிஷத்தில் இட்லி வெந்துடும். சூப்பராக ஊற்றிருக்க சிக்கு. மூடிவை. ஒழுங்கா மூடு. கோணையாக இருக்கு, அப்போ தான் வேகும். சரியா? இங்கே பாரு, இந்த மாவெல்லாம் இப்படி சைடில் 10 நிமிஷத்துக்கு அலாரம் வைவா. டைமர் வைக்கணும். டைமர் இப்படி வா, அவங்க சுடுது. டைமர் வச்சு 10 மினிட்ஸ் வை. ஃபர்ஸ்ட் டைமர் ஆன் பண்ணிக்கணும். 10 மினிட்ஸ் வைக்கணும். ஸ்டார்ட். ஸோ 10 மினிட்ஸில் பீப் சவுண்டு வரும். யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப். ஓகே, இங்கே பாரு, டைமர் எப்படி வைக்கணும். டைமர் ஆன் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா டைமர் ஆன் ஆகிடும். ஓகே, இதெல்லாம் இது க்ளீன் பண்ண ஒழுங்கா. சைட்லலாம் மாவை சைட்லலாம் க்ளீன் பண்ணணும். அப்படியே வச்சா எல்லாம் காஞ்சு போயிடும் மாவு. அப்படி இல்லை சிக்கு, இப்படி பாரு சைடில். இங்கே பாரு, இப்படி பண்ணணும். பாரு, மாவு அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சு போயிடும். எஸ் சிக்கோ. இங்கே பாரு அதிதி, மாவு சைடில் அப்படியே விடக்கூடாது. இப்படி சைடில் நல்லா எடுத்து விடணும். ஓகேவா? மூசி ஃப்ரிட்ஜில் பெட்டு. 10 நிமிஷம் இட்லி ஆகிடும். சாப்பிடுவியா? மூஸ் பெட்டு. எல்லாத்தையுமே மூடி வைக்கணும். மூஸ் பெட்டுமா, ఫ్రిడ్జ్లో పెట్టు. ఫ్రిడ్జ్లో ఎత్తి పెట్టు. ఎత్తు. 4 அவ்வளோதான். க்ளோஸ் இட். ஓகேவா? 10 நிமிஷத்தில் இட்லி சூப்பராக வெந்துடும். இங்கே பாரு.
எப்படி இருக்கு கம்ப்ளீட்லி? நல்லா இருக்கு. யா சூப்பராக இருக்குது பாரு. நல்லா பபிள்ஸ், நல்லா வந்து உளுந்து நிறையா போட்டதால நல்லா பொங்கி வந்திருக்கு. 10 நிமிஷம் கழிச்சு வந்து இப்படி சாப்பிட்டுக்கோ. ஓகே. பீப் சவுண்ட் வந்துருச்சு அதித்தி. இங்கே பாரு 0ல் நிற்குது பாரு. டைமர் ஆஃப் பண்ணு. இல்லாட்டி பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. டைமர் ஆஃப் பண்ணு ஃபஸ்ட்டு. இப்போ 0க்கு வந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, எடுத்து பார்க்கலாமா? இது அம்மா எடுக்கிறேன். துணி ஆரம்பிச்சிடுறேன். டிஷ்யூ வச்சு எடுக்கட்டுமா? ஜஸ்ட் டேக் டிஷ்யூ பேப்பர். துணி வச்சு எடுத்தால் கரெக்டாக வரும். இங்கே பார், நல்லா துணி வச்சு எடுக்கணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் சாப்பிடுவியா? ஸோ 10 நிமிஷத்துல நல்லா சூப்பராக கம்ப்ளீட்லி ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஆவி அடிக்குது பாரு. ஓகே. எஸ். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சரியா? ஓகே. பிட்டு சூடாக இருக்கனால எப்படி வருது? ஓகே, ஒட்டிக்கிச்சு. ஓகே, ரெண்டு பிட்டு சாலை அனக்கு திணிக்கினவா? கொஞ்சம் நெய் போசேனும். இது என்ன நெய்? ஸ்பூன் வேறு உள்ளே போட்டுச்சு. ஓகே, சும்மா அப்ளை பண்ணுறேன். இதுக்கு கொஞ்சமாக நெய் தடவி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காய சட்னி. తినేసుడి ఒక నోరు. హాట్ పిట్ విత్ చిల్ చట్నీ. ఎస్ చిక్కు, ఎట్లా ఉంది? తిను. నెయ్యి పేసి ఎట్లా ఉంది పిట్టు? ఉంది. హాట్ పిట్ విత్ చిల్ టెంకాయ చట్నీ. ఎస్, బాగుందినా? நீ பிச்சது கண்ணுக்கே தெரியல. நல்லா பெய், கொஞ்சம் பெருசாக பெய். கொஞ்சம் இட்லிக்கு கொஞ்சம் நெய் தடவி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எஸ். ஓகே, ఇంకో పెట్టి పెడుతున్నా. இது ஒட்டிக்கிச்சு பார்த்தியா? இந்த சூடாக இருக்கிறதுனால ஒட்டிக்கிச்சு. இது எடுத்து விடணும், இல்லைன்னா இதாகிடும், இல்லைன்னா ஒட்டிக்கும். இது மாவெல்லாம் காட்டு. எடு, கையில் எடு. இன்னும் மாவு வேஸ்ட்டாக போயிடும். அது இது பழகிற வரைக்கும் ஒட்டும். என்ன பண்ணுறது? ఓకే, ఉండే ఇది ఎత్తుకిని పోందా? సైల ఎత్తు ఇందులోండి. எத்துடி உண்டு, இல்லைன்னா இது காஞ்சு போயிடும். அப்படியே இதை மட்டும் எடுத்துகிட்டு போ. எத்து சைடில் எத்து.
ஓகே ம்